ஸோ ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம லாஃப்ட் அப்டேட்டு அண்டு சேல்ஸ் அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஒரு நாள் கழித்து வீடியோ பண்ணுறோம். கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் இதாக தான் இருக்கும், கொஞ்சம் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம லாஃப்ட்டில் என்னென்னலாம் பேர்ட் நம்மளோட 6 அடிக்கிறதுக்கு, அப்புறம் என்னென்ன லாஃப்ட் நம்ம புதுசாக கட்டியிருக்கோம், எதுவும் என்னென்ன அப்டேட்லாம் இருக்குதுன்னு நம்ம தெளிவாக எல்லாத்தையும் பார்க்கலாம் இன்றைக்கி. ஸோ நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் வந்துட்டு ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்று வரும். ஸோ நம்ம லாஃப்ட் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இது நம்ம புதுசாக கட்டின லாஃப்ட்டு. நம்ம ஆப்பிள் பாக்ஸ் வச்சு ஃபுல்லாகவே ஒன் சைடு ஃபுல்லாக வச்சு மேலே தகர சீட்டு போட்டிருக்கோம். ஸோ இது நம்ம பழைய கேஜ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இது நம்ம புதுசாக கட்டின லாஃப்ட்டு. நம்ம ஸ்டெப்பே ஒன்றா பார்க்கலாம் வாங்க. இந்த வியூ பாருங்கள், சன்செட்டும் நல்லா அருமையாக இருக்குது. ஸோ நம்ம லாஃப்ட்டு வாசல் தான். ஸோ நம்ம புதுசாக வேறு பெட்ஸ்லாம் வாங்கி போட்டிருக்கோம். பெட்ஸு அண்டு ரேபிட்டு அப்புறம் எல்லாம் வாங்கி போட்டிருக்கோம். இதோட அப்டேட் நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம எழுந்து ஆரம்பிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம கர்ண பேர்லேருந்து ஆரம்பிப்போம். இந்த கேஜிலேருந்து ஆரம்பிப்போம். நம்மகிட்ட இதில் இதெல்லாம் குஞ்சு பிடிச்சிருக்கு, இதெல்லாம் முட்டை விட்டுருக்கு, இன்னும் பார்க்கலாம் வாங்க. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் காற்று ரொம்ப ஓவராக இருக்குது. இங்கே பாருங்கள், கெட்டின கையெல்லாம் அத்து கிடக்குது. ஃபுல்லாகவே சும்மா தான் இருக்குது. காற்று அடிச்சா பறந்துடும் போல இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அது டிராஃப்ட் வரும், உங்களுக்கு தெரியும். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கர்ணப்பேர் அடுத்த வாட்டி ரெடி பண்ணிட்டாங்க. இது நம்ம போன செட்டு 6. இதோட பேரண்ட் வீடியோ தெரியும் உங்களுக்கு பார்த்தாலே. இது மேலு, இது ஃபீமேலு. ஃபீமேல் அடிக்கிற வீடியோ நான் போஸ்ட் பண்ணிக்க மாட்டேன், கூடிய சீக்கிரம் இதே நான் போஸ்ட் போடுறேன் பாருங்கள். மேல் அடி வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க. 2 6 நம்மகிட்ட இப்போ சேல்ஸ் தான் இருக்குது, யாருக்கும் வேணால் கூட சொல்லுங்கள். ஸோ அப்புறம் நம்ம அந்த கேஜை பார்த்துடலாம் வாங்க. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுக்கக்காண்டியே நம்ம எந்த கேஜுமே ஓப்பன் பண்ணல. நம்ம அந்த லாஃப்ட்டை மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ எதையும் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற பேர் 2 பேர் தான் இருக்குது. நம்ம வீட்டில் ஆல்ரெடி வாங்கின சாதாப்புறா பேர். ஸோ அங்கே நம்ம உள்ளே பார்க்கலாம், ஏதாவது நம்மளோட அப்டேட்டாக இருக்கு பார்க்கலாம் வாங்க. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேவரட் பேர் இந்த ஃபீமேலும் இந்த மேலும் இப்போ இங்கே குச்சடிக்கிருக்காங்க. எப்போ ரெகுலேட் பண்ண போகிறோன்னு தெரியல. எல்லா கேஜுமே எம்டியாக தான் இருக்குது. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம டேரெக்டாக 6 இருந்தால் இருக்குது பாருங்கள். நம்ம சாதாப்புறா 6 ரெண்டுமே கரு பிடிக்கலை. இந்த 2ஓட 6 எதுவும் கரு பிடிக்கவே இல்லை. ஸோ நம்ம ஹை ஃப்ளேவர் சிக்கன் நம்ம முட்டை எதுக்கு வச்சு நம்ம 2 ஹை ஃப்ளேவர் சிக்கன் இறங்கிட்டு பாருங்கள். ஒன்று பிளாக்கு, மண்டையில் மட்டும் கொஞ்சம் லேஸாக ஒயிட் இருக்குது. இது பியூர் ஒயிட்டாகவே இருக்குது. இந்த பறவை 6 நம்மகிட்ட சேல்ஸாக இருக்குது, யாருக்கு வேணால் சொல்லுங்கள். அது நம்ம சிமெண்ட் பேர். அதுக்குமே கரு பிடிக்கல, என்ன காரணம் ரீசன் தெரியல. எதுவும் காரணம் தெரிஞ்சால் உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள், என்ன ப்ராப்ளமாக இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதுக்குமே இப்போது என்ன ஆகிட்டு பார்த்தீங்கன்னா, நான் அதுக்கு கர்ண முட்டை எதுக்கு வச்சுருக்கேன். கர்ண முட்டை எதுக்கு வச்சேன், கர்ண குஞ்சு பொறிச்சிருக்கு. இந்த இருக்குது பார்த்தீங்களா, கர்ண சிக்கு ஃபுல் பிளாக்கு. ஸோ இந்த லாஃப்ட்டில் இவ்வளோ அப்டேட் இருக்குது. இப்போ நம்ம பெரிய லாஃப்ட்டுக்கு போயிடலாம் வாங்க. ஸோ கேஸ் வெளியே வந்தாச்சு. பார்த்திங்கன்னா நம்ம அப்புறம் எல்லாமே வெளியே வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம உள்ளே பார்த்துடலாம் வாங்க. இப்போ நமக்கு இற வச்சிடலாம். ஸோ கேஸ் நம்ம பீஜன்ஸ் ஃபுல்லாக நம்ம ஃபுட் வச்சாச்சு. இப்போ நம்ம லாஃப்ட்டில் என்ன அப்டேட்டில் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ கேஸ் லாஃப்ட்டுக்கு வந்தாச்சு. இதான் நம்ம புதுசாக செட் பண்ண லாஃப்ட்டு. இதில் ஃபுல்லாக ரேபிட் ஃபுல்லாகவே இருக்குது. இந்த ரேபிட் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது. இன்னொரு 4 நாளில் குட்டி போடுற மாதிரி இருக்குது. நெஸ்டிங்கும் அருமையாக கட்டிடுச்சு. அதில் பள்ளம் போட்டிருக்கு, பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு. பள்ளம் போட்டிருக்கும் பாருங்கள்.
இல்லை பல்லம் முடிச்சிருக்கு. ஆனால் என்றைக்கு குட்டி போட போகுதுன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கைஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் வந்து மேலு, அந்த ப்ரௌன் வந்து ஃபீமேலு. மேட்டிங் சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ மேட்டிங் பண்ணி ஒரு 7 days இருக்கும். 7 daysலேருந்து 28 நாளைக்குள்ளே உங்களுக்கு 1 day. இப்போது 1ஆம் தேதி இப்போ மேட் பண்ணிட்டீங்கன்னா 28ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு குட்டி போட்டுரும். ஸோ மேட்டிங் சக்ஸஸாக இருக்கணும். நான் அதுக்கான வீடியோ உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்க ஹோமர் 6 அண்டு கர்ண 6. இதை பார்த்தீங்கன்னா 4 கர்ணம் இருக்குது. 4 ஹோமர் இருக்குது, ஒரு கர்ணம் இருக்குது. இதில் கர்ணம் எதுவும் பார்த்தீங்கன்னா அந்த இருக்குது பார்த்தீங்களா, அதான் கர்ணம். மீதி 4 பீஸுமே ஹோமரு. இதுக்கு நம்ம எல்லாமே இப்போ சேல்ஸுக்கு இருக்குது. அதில் 2 பீஸ் நம்மகிட்ட இப்போ ஆர்டர் பண்ணாங்க கஸ்டமரு. அந்த சப்ஜா ஒன்று, இந்த சப்ஜா ஒன்று. மீதி இந்த 2 நம்மகிட்ட இப்போ சேல்ஸுக்கு இருக்குது. யாருக்கும் வேணால் சொல்லுங்கள், ரொம்ப லோ ப்ரைஸு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த முயல், இந்த ஒயிட் முயல் நம்மகிட்ட சேல்ஸுக்கு இருக்குது. இந்த பேர் நம்மகிட்ட சேல்ஸுக்கு இருக்குது. இது யாருக்கும் வேணால் கூட வாட்ஸ்அப் பண்ணுங்க, நம்பர் கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்க கர்ண 6. இந்த முஸ்கி வந்து நம்ம என்ன தெரியல, ஒரே ஒரு எக் தான் பண்ணியிருந்துச்சு. அது ஒரே எக்குமே அதே மீச்சு உடச்சிருச்சு. இது நம்ம கேஜில் பார்த்தோம்ல ஒரு பிளாக்கு, அதோட இன்னொரு எக்குலேருந்து பொறிச்ச 6. அது க்ரோத் விட்டுருக்கு, இது க்ரோத் விட்டுருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜா சிக் வந்து இது கூட இருந்தது. நான் சும்மா இது கூட வச்சேன், அது யாரை கொடுத்து ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. சரி ரைட்டு நம்ம வெறும் போட்டாலும் விட்டாச்சு. இது நம்மகிட்ட சேல்ஸாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்க இந்த மோதினா மேலு, இது மோதினா மாதிரி நல்ல கிங்கோட பயங்கரமாக இருக்குது சைஸு. இது நம்மகிட்ட சேல்ஸாக இருக்குது. இதுவும் இந்த ஆஸ்திரேலியாவோட ஃபீமேலு, இது நம்மகிட்ட சேல்ஸாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ரேசிங் பீஜன் இதாக பார்த்தீங்களா, இது ஃபீமேலு, இது மேலு. இந்த பேர் நம்மகிட்ட சேல்ஸாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் ரேசிங் பேர்டு தான். இது மேலு, அது ஃபீமேலு. இந்த ஃபீமேல் பார்த்து தெரிஞ்சுக்கும் நம்ம பழைய ஓன்லைன் ஃபீமேலு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இம்போர்ட்டட் பேர்டு ஆல்ரெடி வச்சுருந்தோம்ல, அந்த பேர்டோட 6 நம்ம தண்டை கொடுத்துருந்தோம். திரும்ப நம்ம லாட்டா தண்டை மொத்தமாக எடுத்தோம். அதில் நம்மகிட்ட திரும்ப கிடச்சிருச்சு நமக்கு. ஸோ அது ஃபீமேலு, இது மேலு. இந்த பேர் நம்மகிட்ட சேல்ஸாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இது முஸ்கி ஃபீமேலு, இது நம்மகிட்ட சேல்ஸாக இருக்குது. இது நம்ம ஹோமரு, அதுவும் இது வந்து நம்மகிட்ட பேராக இருக்குது. இப்போ அது நம்மகிட்ட 30 கிலோமீட்ரு ரிட்டர்ன் வந்த பேர்டு. அந்த மேலு, இது ஃபீமேலு, பக்காவான பேராக இருக்குது. ஸோ என்ன ட்விஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மேலுக்கு வந்து இதுவும் ஒரு ஃபீமேலு, இதுவும் ஒரு ஃபீமேலு. அது சில நேரம் இது கூட இருந்துக்கிறது, இது கூட இருந்துக்கிறது. ஸோ இந்த இலக்கை நம்மகிட்ட எல்லாமே சேல்ஸாக இருக்குது. இதில் 3 சேல்ஸ் இருக்குது, அப்புறம் இது 2 சேல்ஸ் இருக்குது, இதுவும் சேல்ஸுக்கு இருக்குது, இதுவும் சேல்ஸுக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு இதில் எது வேணாலும் பார்த்து சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளோட 6 மூலம் சேல்ஸுக்கு இருக்குது. நான் தெளிவாக சொல்லிக்கிறேன், இது நம்மளோட 6 மூலம் சேல்ஸுக்கு இருக்குது, நம்மளோட பேர் சேல்ஸுக்கு இல்லை. அதே மாதிரி இது நம்மகிட்ட சேல்ஸுக்கு இருக்குது, இதுவும் சேல்ஸுக்கு இருக்குது, இது நம்மகிட்ட சேல்ஸுக்கு இல்லை, இதுவும் சேல்ஸுக்கு இல்லை. இது குட்டி போட்டுச்சா குட்டி கண்டிப்பாக சேல்ஸுக்கு போடுறேன். நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் கைஸ்.